வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 78. பிச்சைக்காரர்களை ஒழிக்க அறநிலைய சொத்துக்கள். வேலையில்லா குறைபாட்டால், வயோதிகத்தால், வியாதியினால் வருமானம் ஏதுமின்றி மூலை முடுக்குகளில் வாழ் பிச்சைக்காரர் முழு அளவில் வளைத்து ஆங்காங்குள்ள தர்மசாலைகளில் நிரப்பி அவரவர்க்கு ஒத்த சாப்பாடு தொழில் கொடுக்க உலகில் உள்ள சோலைசூழ் கோயில் மடம் ஆதீனங்கள் சொத்து பயன்படும் சிறந்த முறை வகுப்போம். உணவுக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ கையேந்துவது என்பதுதான் வறுமையிலேயே மிக மிக கொடிய ஒரு நிலை. எந்த ஒரு தேசத்தில் பிச்சைக்காரர்கள் அதிகம் காணப்படுகிறார்களோ அது அந்த தேசத்தினுடைய மக்களது பண்பாட்டு குறைவையும் அந்த ஆட்சியினுடைய செயல்திறன் குறைவையும் காட்டுகிறது. அதிகம் பிச்சைக்காரர்கள் பெருக பெருக ஒரு சமுதாயத்தினுடைய நிலை தாழ்ந்து கொண்டே வருகிறது. எனவே இந்த பிச்சைக்காரர்களை முற்றிலுமாக ஒழிப்பது நாம் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. இதை அறிஞர்கள் கட்டாயம் பொறுப்பெடுத்து செயலுக்கு கொண்டு வர வேண்டும். அருட்தந்தையே தீர்வும் கொடுக்குறாங்க. இன்றைக்கு பல அறநிலையங்களில் சொத்துக்கள் குவிந்திருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம்? பக்தர்களினோட அறிவு நிலையை பண்படுத்துவதற்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை மட்டும் வைத்து கொண்டு மீதம் இருக்கக்கூடிய தொகையை கொண்டு எந்தெந்த அறநிலையத்தால் எத்தனை பிச்சைக்காரர்களை போஷிக்க முடியும் என முதல்ல நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கணும். அதன் பிறகு சட்டத்தின் உதவியால் பிச்சை வாங்குவதையும் போடுவதையும் குற்றம் என்று சொல்லிவிட்டு பிச்சைக்காரர்கள் அனைவரையும் கைது செய்து ஆங்காங்கே பாழடைந்து கொண்டு வரும் சத்திரங்களில் நிரப்பி அவரவரோட உடல் ஆரோக்கியம், வயது இவற்றுக்கு ஏற்றபடி கல்வி, தொழில் இவைகளை போதித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களது உழைப்பையும் அறிவையும் நன்முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த முறையில் ஒரு 10 வருடங்கள் தொடர்ந்து நாம் வேலை செய்தாலும் உலகம் முழுவதும் பிச்சைக்காரர்களை முற்றிலுமாக ஒழித்து விடலாம். எந்த ஒரு மனிதன் பிச்சைக்காக கையேந்தினாலும் அது மனித இனத்திற்கே அவமான சின்னம் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். இந்த பிச்சைக்காரர்களில் குஷ்டரோகிகளின் நிலைமை தான் ரொம்ப பரிதாபமானது. எனவே அது பார்க்கறதுக்கே நமக்கு அருவருப்பு இருக்குது. துன்பம் கொடுக்கக்கூடியதுன்னா அந்த நோயினால் துன்பப்படுகிறவர்கள் நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும். இன்றைக்கு இந்த நோய் பெரும் அளவில் குறைந்து விட்டது என்றாலும் இந்த நோயினால் துன்பப்படுபவர்களை தனியாக பிரித்து வைக்க வேண்டும். எனவே இந்த பிச்சைக்காரர்களை பராமரிப்பதற்கு நாம் கோவில், மடம், ஆதீனங்களின் சொத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.